ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வார்த்தை சகாயர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சகாயராயிருக்கிறார். சகாயர் என்று யாரை சொல்கிறோம்? யார் ஒருவர் இக்கட்டான நேரத்திலே உதவி செய்கிறாரோ அவரை சகாயர் என்று குறிப்பிடுகிறோம். அந்த உதவியை சகாயம் என்று சொல்கிறோம். இங்கு சங்கீதம் 10:14 அதை வாசிக்கலாம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று அந்த வார்த்தை வருகிறது. திக்கற்ற பிள்ளைகளின் சகாயர் நீரே என்று அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 10 எந்த முன்னுரையும் தரப்படவில்லை. அதை யார் எழுதியவர் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சங்கீதம் 9, 10 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சாயலை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 9 அது தாவீதால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படியாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இரண்டிலுமே ஒரே மாதிரியான கருத்துக்கள், ஒரே மாதிரியான வார்த்தைகள் பல வருவதை நாம் பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர். ஆங்கிலத்திலே மிக அழகாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெல்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். திக்கற்றவர்கள், ஃபாதர்லெஸ் யாருமற்றவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தகப்பனற்றவர்கள் அல்லது யாருமற்றவர்கள், உதவியற்றவர்கள், இவர்களுக்குரிய ஹெல்பர், சகாயர் ஆண்டவர் என்று சொல்லி. அடுத்து 9 18வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்கிறது. எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை. மனிதர்கள் எளியவர்களை எளிதில் மறந்து போகிறார்கள். மனிதர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஒருவேளை அவர்கள் வசதியானவர்களாக, திறமையானவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஆண்டவர் எளியவர்களை மறப்பது இல்லை. சிறுமைப்பட்டவர்கள் நம்பும் நம்பிக்கையாக ஆண்டவர் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை, கெட்டு போவதில்லை என்று இங்கு இந்த வார்த்தை சொல்கிறது. வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய கூக்குரலை, அடிமை இருப்பின் அந்த உபத்திரவத்தில் அவர்கள் வெளிப்படுத்தின அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கவே கேட்டு என்று நாம் யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் கேட்டு இறங்கி அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். அவர்களை மீட்கும்படி அங்கு மோசேயை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார். எளியவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை அவர் தள்ளுவதே இல்லை என்பதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி. இங்கு நாம் பார்க்கிறோம், ஹெல்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ். திக்கற்றவர்களுடைய சகாயர் ஆண்டவர் தான். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காரியத்திலே திக்கற்ற நிலையிலே இருப்பதை போல உணரலாம். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அல்லது தனித்திருப்பதை போல உணர்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை, இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே எனக்கு உதவி செய்வதற்கென்று ஒருவர் கூட இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இங்கு கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் திக்கற்றவர்களின் சகாயர். இன்று அந்த ஆண்டவர் நமக்கு சகாயராக நம்முடைய காரியங்களிலே நம் பட்சத்திலே நிற்பதற்கு வந்திருக்கிறார். நாம் 9:18 வாசித்தோம், எளியவர்கள் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி. The needy shall always not be forgotten. பல நேரங்களிலே நாம் இங்கு மனிதர்களிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை, தேவைகளை சொல்லும்போது அது பெரிதுபடுத்தப்படுகிறது, நாம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். ஆனால் கர்த்தர் எளியவர்களை அவர் மறப்பதே இல்லை. நீடி shall always not be forgotten. எளியவர்களை அவர் மறப்பதே இல்லை என்று சொல்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டுப்போவதே இல்லை என்று சொல்கிறார். ஏன்? அவர் சகாயர். திக்கற்றவர்களுக்கு அவர் சகாயர். இந்த ஆண்டவர் நம்முடைய சகாயராக நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட எந்தெந்த காரியங்களிலே அவருடைய ஒத்தாசை இந்த தேவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது ஆதங்கத்தோடு இதை பார்க்கலாம். ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு இதிலே தேவை என்று சொல்லி
நாம் ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, திக்கற்றவர்களுடைய சகாயர் நீர், எங்களுக்கு உதவி செய்யும். ஹெல்ப்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ், யாரெல்லாம் ஆதரவற்று இருக்கிறார்களோ, உதவி செய்ய யாருமற்று தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ, எளியவர்களாய் இருக்கிறார்களோ, அல்லது நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறார்களோ, அவர்கள் பட்சத்திலே நீர் இருந்து உதவி செய்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் சகாயம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பரத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசையை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.